இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போறோம். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். கதையோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவளோட பேரு ஷீஷி. இப்போ ஷீஷி பாத்தீங்கன்னா ஹாப்பியா நின்றுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் ஓடி வரா. இப்போ அவன் ஓடி வந்து என்ன சொல்றானா, உனக்கு பெரிய காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்கு, நீ சிட்டிக்கு போக போற அப்படின்னு சொல்ல இவ ரொம்பவே ஹாப்பி ஆயிரா. இப்ப இந்த விஷயத்த அவளோட அம்மா கிட்ட சொல்லலான்னு வர அவங்க அம்மா பாத்தீங்கன்னா விருப்பு வெறுப்பா சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி இருக்கட்டும், இப்ப படிச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க, நல்லா படிச்சுதானே நல்ல வேலைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இப்படி பேசிட்டு இருக்க. அந்த காலேஜ்ல எல்லாம் படிக்க நிறைய பணம் செலவாகுமே, அந்த பணத்துக்கு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதான் நான் மாசம் மாசம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்கேன்ல, அந்த பணத்தை வச்சு படிச்சுக்கிறேன், அப்புறமா ஏதாவது பார்ட் டைம் ஜாப் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாஸ்புக்கை தேடிட்டு இருக்க. அதை நான் பிக்ஸ்டு டெபாசிட் போட்டு வச்சுட்டேன், இப்போதைக்கு இந்த பணத்தை எடுக்காது அப்படின்னு சொல்ல, அம்மா அப்ப நான் படிப்புக்கு என்ன பண்றது அப்படின்னு இவ கேட்க, உன்னோட அங்கிள்கிட்ட கேளு, அவர் தான் உனக்கு மாசம் மாசம் லெட்டர் போடுறாரு அப்படின்னு சொல்ல, அவர்கிட்ட எப்படி கேக்குறது, எனக்கு சாப்பாடே வேணாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ அவளோட ரூமுக்கு வந்துடுறா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்க அம்மா பாத்தீங்கன்னா அந்த பாஸ்புக்கை எடுத்துட்டு வந்து டிரால வச்சுட்டு போக, இதுதான் சாக்குன்னு இவ பாஸ்புக்கை எடுக்க போறா. தெரியாம பார்த்தா அதுல காசே இல்ல. இத பார்த்தவனே இவ காண்டாயிட்டு எந்திரிச்சு போகலான்னு பாக்க அவங்க அம்மா வந்துடுறாங்க. எதுக்காக நீங்க வந்த, பணத்தை திருட வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, எங்க என்னோட பணம், என் பாஸ்புக்ல போட்டிருந்த பணம் எல்லாம் எங்க, உங்களோட பொண்ணு காமிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா அப்ப அதனால என்ன, இத்தனை வருஷமா உன்னை பாத்துட்டு இருந்தோம், இந்த பணத்தை கூட நீ தர மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா அந்த பணத்தை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்தேன் தெரியுமா, இப்ப நான் காலேஜுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மா அதே இடத்துல உட்காந்து ஆள ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க யாராவது வாங்களே வந்து நியாயம் கேளுங்களே அப்படின்னு அழுதுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க தான் வராங்க. இப்ப அவங்க வந்த உடனே இவங்களை பாத்தீங்கன்னா இவ காலேஜுக்கு படிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அவ்வளவு பெரிய சிட்டிக்கு போய் செலவுக்கு இவ என்ன பண்ணுவா, இதெல்லாம் கனவு காண்ற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா ஆமா, நீ காலேஜுக்கு எல்லாம் படிக்க போகாத, யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க, வரதட்சணையா பணம் வரும், அதை வச்சு நாங்க பொழைச்சுக்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. மனசாட்சி இல்லாம பேசுறீங்களே அப்படின்னு ஹீரோயின் திட்டிட்டு இருக்க. இப்ப அவங்க அம்மாவை பாத்தீங்கன்னா உன்னோட அங்கிள் கிட்டே பணம் கேளு அப்படின்னு சொல்ல, எத்தனை தடவை தான் அவர்கிட்ட பணம் கேட்கறதுக்கு அசிங்கமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லைன்னா படிக்க போகாத அப்படின்னு இவங்க சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோயின் ரொம்பவே சோகத்தோட உட்கார்ந்துட்டு இருக்க. அவளுக்கு அவளோட கசின் தான் கால் பண்றா. தங்கச்சின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா, அவ கால் பண்ணி என்ன சொல்றனா, நீ சிட்டிக்கு வரியா, இங்க நிறைய ஜாப் அவைலபிளா இருக்கு, நம்மளால காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்ல, காசு இருந்தா என்னால படிக்க முடியுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இவ்வளவு வரேன்னு ஒத்துக்கிறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியா அந்த ஊரை விட்டு கிளம்பிட்டு இருக்க. நான் சிட்டிக்கு வரேன் அப்படின்னா அவளோட அங்கிளுக்குமே லெட்டரை போட்டுறான். அந்த அங்கிள் தான் நம்ம கதையோட ஹீரோ. இந்த பக்கம் கட் பண்ணா ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ இப்ப இந்த லெட்டரை படிச்சு பார்த்துட்டு ஸ்டேஷனுக்கு ஆள் அனுப்புங்க, அவளை கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்ல, ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோட ஆளுங்களும் வராங்க. இப்ப இந்த சைடு சிட்டிக்குள்ள வந்துடுறா. இவ பஸ் ஸ்டாப்ல இறங்கி நின்றுட்டு இருக்கா. அவளை கூப்பிடுறதுக்கு கசின் தான் வந்திருக்கா. இப்ப கசினை பார்த்த உடனே, இந்த திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சுக்கோடி, அர்ஜென்டா பாத்ரூம் வருது, போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ அந்த இடத்த விட்டு போக அந்த இடத்துக்கு ஹீரோட கார் தான் வருது. இப்ப ஹீரோட ஆளுங்க வந்து, நீங்க தானே ஷீஷி, கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா கிராமத்துல இருந்து தான் வந்திருக்கேன், ஆனா ஷீஷி இல்லன்னு இவ சொல்றதுக்குள்ள, வாங்க மேடம் வந்து கார்ல உட்காருங்க அப்படின்னு சொல்ல, அதை தண்டி காரை பார்த்த உடனே இவ வாய பொழந்துக்கிட்டு காருக்குள்ள ஏறிக்கிறான். இப்ப அவ காருக்குள்ள ஏறின உடனே, இவ்வளவு லக்ஸரியான காரா, இப்படி ஒரு அங்கிள் இருக்கிற விஷயத்த இவ சொல்லவே இல்லையே அப்படின்னு வச்சுட்டு இவ ஹீரோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கான். அங்க போனா வீடு பாக்குறதுக்கு மாளிகை மாதிரி இருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வாய பொழந்துட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் இவளுக்கு பயங்கரமா மரியாதை கொடுக்குறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றானா, ரெஸ்ட் எடு, நீ தங்குறதுக்கு இடம் ஏற்பாடு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ல, அங்கிள் அப்படின்னா நான் இந்த இடத்துல தங்கலையா, எனக்கு இந்த ஊரு புதுசு, சொந்தக்காரங்க யாருமே இல்ல, காலில் வேற அடிபட்டிருக்கு, மலையில இருந்து கீழே விழுந்துட்டேன், சோ நான் இங்கே தங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஓகே தங்கிக்க, 3வது மாடிக்கு மட்டும் நீ வரவே கூடாது, ஏன்னா 3வது மாடி என்னோட பிரைவேட் ஏரியா அப்படின்னு சொல்ல, கவலைப்படாதீங்க நான் அந்த பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா இவ்வளவு பணக்கார ஆளை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவ எதுக்காக இப்படி கஷ்டப்படணும், இனிமே நான் கஷ்டப்பட மாட்டேன் அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப இந்த பக்கம் அடுத்த நாள் ஆகுது. ஹிரன் தான் கால் பண்றா. அவ கால் பண்ணோன்னு இவ என்ன சொல்றானா, சாரிடி முக்கியமான வேலை வந்துருச்சு, அதனாலதான் அந்த இடத்த விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல இருக்கட்டும், நான் உன்னோட ரூம்ல தான் ஸ்டே பண்ணிருக்கேன், வாடகை கூட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல, ஓகே ஓகே அங்கே இரு, நான் திரும்ப வந்துடுறேன் அப்படின்னு இவ புழுவிட்டு இருக்க. அது எல்லாத்தையும் ஹீரோயின் நம்பிட்டு இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஹீரோனோட திங்ஸ் எல்லாத்தையும் அவளோட வீட்டுல கொடுக்க, இவ இன்டர்வியூ போறதுக்காக அவளோட ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் ஹீரோவோட கம்பெனிக்கு தான் இன்டர்வியூ வந்திருக்கா வேலை பாக்குறதுக்காக. இப்ப இந்த ஹச்சார பாத்தீங்கன்னா, நீ பாக்க கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு மாதிரி இருக்க, உனக்கு இன்டர்வியூ எல்லாம் தேவையில்லை, நீ ரிஜெக்டட் அப்படின்னு சொல்ல, இப்படிதான் நீங்க இன்டர்வியூ பண்றீங்களா, எந்த ஒரு கேள்வியும் கேட்காம ரிஜெக்டட்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஓவரா பேசாம வெளியே போ அப்படின்னு இவங்க சொல்ல, இந்த கம்பெனி எப்படி இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக பார்க்க, இப்பதான் அவங்க ஹீரோயின்
ஹீரோயினோட பேரையே பாக்குறாங்க. ஷீஷியா, இந்த பேரை தானே பாஸ் காலையில சொன்னாரு அப்படின்னு வச்சுட்டு, ஏமா ஒரு நிமிஷம் நில்லுமா, ஏதோ தெரியாம பேசிட்டேன், இன்னையில இருந்து பாஸோட பர்சனல் அசிஸ்டன்ட் நீந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் இன்னொரு பொண்ணு கிட்ட இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு தான் சூப்பர்வைசரா இருக்கா. இப்ப அந்த பொண்ணு கிட்ட போய் இவங்க தான் நம்ம பாஸோட அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த மாதிரி பொண்ணெல்லாம் எப்படி சாருக்கு நீங்க அசிஸ்டண்டா போடலாம், பாக்குறதுக்கே பிச்சைக்காரி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யார பிச்சைக்காரிங்கிற, இனிமே அந்த பொண்ணுதான் என்னோட அசிஸ்டன்ட், இனிமே அவளை திட்டுறது என்ன திட்டுற மாதிரி அப்படின்னு ஹீரோ சொல்ல, சார் மன்னிச்சிருங்க ஏதோ தெரியாம பேசிட்டே அப்படின்னு சூப்பர்வைசர் சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு ஹீரோ ஹீரோயினை காப்பாத்தி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போக, இவர் தான் நம்மளோட பிரசிடண்டா, பார்க்க என்ன அழகா இருக்காரு அப்படின்னு இவ வாயை பொழுந்துட்டு பாத்துட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு ஹீரோ அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட்டை என்ன கேக்குறானா, ஷீஷி எதுக்காக இன்னைக்கு இன்டர்வியூ வரல, ஒரே பேர்ல எப்படி 2 பேர் இன்டர்வியூ வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மேடம் அசந்து தூங்கிட்டாங்க, டிராவல் வந்து டயர்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு அவ மேல கோவமா வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் ஹீரோயின் வேலையை பார்த்துட்டு இருக்க. இந்த சூப்பர்வைசர் பொண்ணு என்ன சொல்றானா, வந்ததுல இருந்து வேலை பார்க்காம சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் நாள்ல அதனாலதான் பாஸ் எனக்கு வேலை எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி நம்ம டிபார்ட்மெண்ட்ல உள்ள எல்லாருக்கும் போய் காஃபி டீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல, என்னது எல்லாருக்கும் காஃபி டீயா, ஆல்ரெடி மதியம் ஆயிடுச்சு, இப்ப போய் யாராவது காஃபி டீ குடிப்பாங்களா, சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் சாப்பிடுங்க ஈவினிங் வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நாங்க எல்லா நேரத்திலயும் குடிப்போம், நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு வேற வழி இல்ல. இப்ப அங்க இருக்கிற எல்லாருமே ஹீரோயின் கிட்ட வந்து காஃபி வேணும் டீ வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆர்டரை எழுதி ஓட்டிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஐயோ 10 நிமிஷம் தான் இருக்கே அப்படின்னு சொல்லி குடுகுடுன்னு ஓடிட்டு போய் வாங்கிட்டு வந்துட்டு இருக்க. பார்த்தா லிப்ட் கிட்ட அவ்வளவு பேர் நிக்கிறாங்க. ஐயோ தள்ளிப்போங்க தள்ளிப்போங்க, நான் தான் ஃபர்ஸ்ட் போகணும் அப்படின்னு சொல்லி இவன் முன்னாடி வந்துட்டு இருக்க. பார்த்தா லிப்டுக்குள்ள ஹீரோ தான் இருக்கான். இப்ப இந்த லிப்டுக்குள்ள ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் மட்டும் தான் ஏறி இருக்காங்க, மத்த யாருமே ஏறல ஹீரோ வந்திருக்கிறதுனால. இப்ப அவங்க 2 பேரும் லிப்டுக்குள்ள நின்னுட்டு இருக்க. இவளை பாத்தீங்கன்னா ஹீரோவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. இவ இப்படி சிரிக்கிறது ஹீரோக்கு நல்லாவே தெரியுது. என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்க, ஹேண்ட்ஸமா இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க அப்படின்னு இவ சொல்ல. இப்ப ஹீரோ கிட்ட வரான். நீங்க எதுக்கு வந்திருக்க அப்படின்ற விஷயத்த மறந்துடாத, வேலை பாக்குறதுக்காக வந்திருக்க, உன்னோட கவனம் ஃபுல்லா வேலையில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு ஓகே பாஸ் சாரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப லிப்ட் ஓபன் ஆன உடனே ஹீரோ முன்னாடி போயிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா ஐயோ காஃபி ஆறிட போகுதே அப்படின்னு யோசிச்சுட்டு வேகமா ஓடி வந்துட்டு இருக்க. ஹீரோ டக்குன்னு நின்று திரும்பிடுறான். அப்படி திரும்பினதுல காஃபி எல்லாம் ஹீரோ மேல ஊத்த, ஐயோ மன்னிச்சிருங்க தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இவ தொடச்சு விட்டுட்டு இருக்க. ஹீரோ அவளோட கையை பிடிச்சிடறான். என்ன ஃபாலோ பண்ணு, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு பின்னாடி போயிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா பசங்க ரெஸ்ட் ரூம்குள்ள நின்னுட்டு இருக்க. இவ ஹீரோக்கு துணியை ஏதோ கம்பு மூலமா குடுத்துட்டு இருக்கா. இவ இப்படி குடுக்கறது ஹீரோக்கு சுத்தமா எட்டவே இல்ல. அட இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி வந்துதான் ட்ரெஸ்ஸ கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாஸ் அது பசங்களோட ரெஸ்ட் ரூம், அந்த இடத்துக்குலாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, இங்க வந்தா என்ன உன்னோட கால் உடைஞ்சு போயிருமா அப்படின்னு சொல்லி ஹீரோ பிடிக்கலான்னு பார்க்க அது கீழேயே விழுந்துருது. இப்ப எப்படியோ ஒரு வழியா ஹீரோ அதெல்லாம் வாங்கி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க. இவளுக்கு பயமாயிட்டு இருக்கா, ஐயோ பாஸ் வேலையை விட்டு தூக்கிடுவாரோ அப்படின்னு. இப்ப ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து இவ்வளவு மறைச்சு பார்த்துட்டு போயிட்டு இருக்க. இவ பல்ல காட்டி சிரிச்சிட்டு இருக்கா. இப்ப அவனை பாத்தீங்கன்னா அவனோட வீட்டுக்கு தான் வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல இவ ஹீரோவோட சட்டையை போட்டு உட்காந்துட்டு இருக்க. எதுக்காக இன்னைக்கு இன்டர்வியூ வரல அப்படின்னு சொல்லி கேட்க, சாரி என்ன மன்னிச்சிருங்க நான் கொஞ்சம் தூங்கிட்டேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. உன்னோட பேர்ல இன்னொரு பொண்ணு இன்னைக்கு வேலைக்கு சேர்ந்திருக்கா, சோ இனிமே அந்த வேலை உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்களேன், நான் இது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வாய்ப்பெல்லாம் ஒரு தடவை தான் கிடைக்கும், அது மறுபடியும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, லெட்டர்ல நீ பேசினதுக்கும் நேர்ல நடந்துக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, அந்த பொண்ணுதான் நீதான்னு எனக்கே கொஞ்சம் டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போகும்போது என்ன சொல்றானா, இனிமே என்னோட ட்ரெஸ் போடுற வேலையெல்லாம் வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு போக அவளுக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இப்ப அடுத்த நாள் வந்து ஹீரோ அவனோட ஆபீஸ்ல உட்காந்து ஹீரோயின் எழுதின லெட்டரை வச்சுதான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இந்த பொண்ணு லெட்டர்ல எழுதும்போது இவ்வளவு கைண்டா எழுதியிருக்கா, ஆனா நேர்ல பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கே, எனக்கு ஒண்ணுமே புரியல, அதே பேர்ல இன்னைக்கு இன்னொரு பொண்ணு வந்திருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோயினோட படிப்பு ஃபுல்லாவே ஹீரோ தான் பார்த்துட்டு இருப்பான். ஆக்சுவலா ஹீரோ கஷ்டப்படுற நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்புக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அப்படி ஹெல்ப் பண்ணும்போது தான் ஹீரோயின் ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்ற விதமா லெட்டர் போட, அந்த லெட்டருக்கு ஹீரோவும் ரிப்ளை பண்ணிட்டு இருக்க. இவங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் மாதிரி மாறி இருக்கும். இப்ப அது எல்லாத்தையும் ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. இவனுக்கு ஒரு முக்கியமான வேலை வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஃபைல் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல அவளோட லெட்டரை பாக்குறான். இது நம்ம எழுதின லெட்டர் ஆச்சே, இது எப்படி நம்ம பாஸ் கிட்ட, ஒருவேளை இவர் தான் நம்மளோட அங்கிளோ அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு சூப்பர்வைசர் பொண்ணு தான் வரா. இப்ப அவ வந்து என்ன சொல்றானா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, சார் இல்லாத நேரத்துல ஏதாவது திருடலான்னு வந்தியா, இங்க இருக்கிறதெல்லாம் காஸ்ட்லியான பொருள், எதையாவது திருட பார்த்தனா கண்டிப்பா அந்த வேலையை விட்டு அமிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க, நான் ஃபைல் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன், சார் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி கேட்க அவளும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா.
இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவை பத்தி கனவு காணிட்டு இருக்க. போதும் பாஸ பத்தி ரொம்ப கனவு காணாத, அவருக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கு, இப்பதான் வீட்டுக்கு கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல, என்னது கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிடுறா. இந்த பாஸோட கார்கி, அவரை நீ தான் போய் பிக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு கிளப்புக்கு வெளியே தான் நின்னுட்டு இருக்கா. பாஸுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா, என்னால அதை நம்பவே முடியலையே அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இவளுக்கு இவளோட கசின் தான் கால் பண்றா. அவ கால் பண்ணி எங்கடி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. என்னோட பாஸ கூப்பிடலான்னு வந்தேன், ஆனா அந்த ஆளை இன்னும் காணோம், நானும் எவ்வளவு நேரம் தான் நிக்கிறது, என்னோட காலையை உடைச்சிரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பார்த்து பத்திரமா நடந்துக்க பாஸ் கிட்ட, அதனால உங்ககிட்ட தப்பா எதுவும் நடந்துக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த ஆள ஏதாவது பண்ணானா அவன் மூக்க உடைச்சு வாயை கிழிச்சிருவேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. பின்னாடிதான் ஹீரோ நின்றுட்டு இருக்கான். இப்ப ஹீரோவை பார்த்தோன்னே, என் பாஸ் ரொம்ப நல்லவர், அவர் அப்படிலாம் பண்ண வாய்ப்பே இல்லை, நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போனை வைக்க. இப்ப ஹீரோ என்ன கேக்குறானா, நீங்க என்ன பேசிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்க, பாஸ் நீங்க போதையில இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதோ அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு, நான் ஒன்னும் தப்பாலாம் பேசல, நல்ல விதமா தான் பேசினேன், நீங்க காருக்குள்ள உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு வாட்டர் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோவை பழிச்சு காட்டிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கா. இப்ப அவ தண்ணி வாங்கிட்டு வரும்போது ரெண்டு பேரும் இவகிட்ட வம்பழுத்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு பார்க்க எவ்வளவு அழகா இருக்கா பாரு, லூசாரோட அசிஸ்டண்டா, இவ்வளவு சின்ன பொண்ணா இருக்கா அப்படின்னு சொல்லி இவனுங்க அப்படி இப்படி பேசிட்டு இருக்க. ஐயோ கிளவனுங்களா, என்னையா பேசிட்டு இருக்கீங்க, தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனுங்க விடுற மாதிரியே இல்ல. இத பார்த்தவன ஹீரோ பாத்தீங்கன்னா காரை விட்டு இறங்கி வந்து அவனுங்க ரெண்டு பேரையும் அடிச்சு போட்டுறான். எவ்வளவு தைரியம் இருந்தா பொண்ணுங்க கிட்ட இப்படி நடந்துக்குவீங்க, இதுக்கப்புறம் உங்களோட கம்பெனிக்கும் என் கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயினை காப்பாத்தி அங்க இருந்து கூட்டிட்டு வர. ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, பாஸ் இவ்வளவு நல்லவரா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு யோசிச்சுட்டு, பாஸ் நான் ஒரு சாதாரண ஆளு, அதுவும் நேத்து தான் ஜாயின் பண்ணேன், எனக்காக அவ்வளோ பெரிய கிளைண்ட் போய் அடிச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ யாரா வேணாலும் இரு, என்னோட பொறுப்புல தானே வந்திருக்க, உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோனுக்கு ஹீரோவை நினைச்சு புல்லரிச்சிட்டு இருக்கு. இப்ப அவங்க ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது இவ்வளவு பாத்தீங்கன்னா காரை ஃபாஸ்டா ஓட்டிட்டு இருக்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன ஒரேடியா பரலோகத்துக்கு அனுப்பிடுவ போலயே, கொஞ்சம் பொறுமையா ஓட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அட பாஸ் கவலைப்படாதீங்க, நான் நல்லா டிரைவ் பண்ணுவேன், என்னோட கிராமத்துல எத்தனை டிராக்டரை ஓட்டி இருக்கேன், இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு ஓட்டிட்டு இருக்க. ஹீரோக்கு வாமிட் வர்ற மாதிரி ஆகிறது. இப்ப காரை ஓரமா நிப்பாட்டிட்டு ஹீரோ வாமிட் பண்ணிட்டு இருக்கா. இவதான் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இவன் வாமிட்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஹீரோவை அவனோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. இவங்க வந்துட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ட்ரக்ஸ் கலந்துட்டு இருக்கா தண்ணியில. இப்ப ஹீரோவோட காரு வர சவுண்டு கேட்ட உடனே அவன் அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி போயிடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவை கூட்டிட்டு வந்து உட்கார வைக்க, ஹீரோ டக்குன்னு இவ்வளவு புடிச்சுக்கிறான். பார்த்தா ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோவை இவ்வளவு க்ளோஸா பார்த்த உடனே இவளுக்கு ஒரு மாதிரி ஆகி ஐயோ அப்படின்னு யோசிச்சுட்டு அங்க உள்ள தண்ணி எடுத்து குடிச்சிடுறா. இப்ப அவ தண்ணியை குடிக்கிறது எல்லாத்தையும் ஃப்ரெண்டுக்காரி பார்த்துட்டு, ச்சே போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிடுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, பாஸ் நான் என்னோட வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்க, என்ன ரூம்ல விட்டுடே அப்படின்னு ஹீரோ போதையிலே உளற. இவ்வளவு வேற வழி இல்லாம ஹீரோவை ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. இப்ப ரூம்ல படுக்க வச்சுட்டு போகலான்னு பார்க்க இவளுக்கு அந்த ட்ரக்ஸ் வேலை செய்ய ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோவை பார்த்த உடனே இந்த அங்கிள் பார்க்க எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு இவ ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு நைட்டு ரெண்டு பேரும் ஒன்னா ஸ்டே பண்ணிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் விடியுது. அடுத்த நாள் கண்ணு முழிச்சு பார்த்து ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷாக் ஆயிட்டு இவங்க கத்திட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, சாதாரண தண்ணி தானே குடிச்சேன், அதை குடிச்சதுக்கா இப்படி நடந்துருச்சு, 18 வயசுல நடக்க கூடாதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இப்போ ஒரு பிளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பாக்குறா. என்னடான்னு பார்த்தா இவ ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ கையில குழந்தைய வச்சு கொஞ்சிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு வியூ இவளுக்கு வர, சேச்சா அப்படி நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி கத்த, வாய முறி எதுக்காக அப்படி கத்துற அப்படின்னு ஹீரோ சொல்ல, இப்ப அவ அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்குறா. பார்த்தா அவளோட ட்ரெஸ் ஹீரோ கிட்ட இருக்கு. அதை எடுத்துட்டு இவ ஓடிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நீ செத்த, உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ஆபீஸ்க்கு தான் வந்துட்டு இருக்கா. இவ ஆபீஸ்ல வந்த உடனே அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, என்னாச்சு அதே ட்ரெஸ்ல வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல நான் என்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு வந்தேன், அதனாலதான் அப்படியே வந்துட்டேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. சரி வாய ஈவினிங் வெளியே போலாம், ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல என்னோட பேக் பிஞ்சு போச்சு, இதை ஃபர்ஸ்ட் நான் தைக்கணும், தச்சதுக்கு அப்புறம் இன்னொரு நாள் கண்டிப்பா வெளியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க பேசுற எல்லாத்தையுமே ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ கிட்ட வந்து என்னோட ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக இவ்வளவு பின்னாடியே போயிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் உள்ள போன உடனே அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, நேத்து நைட்டு நடந்த விஷயத்துக்காக வேலையை விட்டு தூக்க தான் கூப்பிட்டுருக்காரோ அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோ பேச வரும்போது அவனோட கையை பிடிச்சிட்டு, பாஸ் தயவு செஞ்சு இந்த வேலையை விட்டு அமிச்சிடாதீங்க, இந்த வேலை இல்லைன்னா நான் ரோட்ல பிச்சு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. நீ என்ன பேசிட்டு இருக்க, நம்ம ரெண்டு பேருக்கும் நடுல எதுவுமே நடக்கல புரிஞ்சுதா, இனிமே அதை பத்தி நீ பேசவே கூடாது,
நான் gift வாங்கணும் வந்து ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்ல இவ்வளோ ஹீரோ கூட போயிட்டு இருக்கா. இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹேண்ட்பேக் தான் வாங்க போறான். இவ போய் ஹேண்ட்பேக்கை பார்த்துட்டு இருக்க. எல்லாமே பயங்கர காஸ்ட்லியா இருக்கு. இப்போ அந்த கடைக்கார பொண்ணை பார்த்தீங்கன்னா, சார் இந்த ஹேண்ட்பேக்கு புது ட்ரெண்டிங், இதை உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, என்னோட செக்ரட்டரி அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்போ அந்த கடைக்கார பொண்ணு அந்த ஹேண்ட்பேக்கை எடுத்து கொடுக்க, இந்த பேக் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, என்கிட்ட இதுக்காக கேட்குறீங்க, நான் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது செக்ரட்டரி அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த பேக்கை பேக் பண்ணுங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த பொருள் இந்த பொருள்னு ஹீரோ நிறையா பொருள் வாங்கிட்டு இருக்கான். பில்லு பார்த்தா 5 லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. இதை பார்த்தவொன்னே இவளோட கண்ணு மொழி ரெண்டும் பிதுங்கி வெளியே வந்துரு போல இருக்கு. இப்போ அவங்க ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்க. பாஸ் ஒரு நிமிஷம் நில்லுங்களேன், அக்ரிமெண்ட் எப்போ ரெடி பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இந்த பொருளுக்கான காசு எல்லாத்தையும் மாசம் மாசம் என்னோட சம்பளத்துல இருந்து தானே பிடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. நீ என்ன பேசிட்டு இருக்க, அதெல்லாம் நான் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். என் மேல கோவம் இருந்தா டைரக்டா காமிச்சிருங்க, நேத்து ஏதோ தெரியாம நடந்துருச்சு, நான் வேணும்னு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ ஹீரோ என்ன சொல்றேன்னா, இதுல ஹேண்ட்பேக் மட்டும்தான் உனக்கு, மற்ற எல்லாத்தையும் நீ என்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோல கார்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயினோட தம்பி தான் வரான். அவனை பார்த்த உடனே, பாஸ் இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ ஓடி போய் தம்பியை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் பார்த்த உடனே ஹீரோக்கு வயிற்றுச்சலா இருக்கு. எப்படிடா இந்த இடத்துக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, அட உன்னை பார்க்கலான்னு தான் வந்தேன், நான் கொஞ்சம் காசு சம்பாதிச்சிருக்கேன், உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி இவன் கார்டை கொடுத்துட்டு என்ன கேட்குறானா, என்ன நீ வசதியா இருக்க போல, நிறைய வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அட எனக்கு இல்லடா, என் பாஸோட வீட்டுக்கு டெலிவரி பண்ணணும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, நாளைக்கு டின்னருக்கு வாயே வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நாளைக்கே கொஞ்சம் டவுட்டு தான், நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அவங்க தம்பி கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இவளோட ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அவளை பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டுட்டு வேற லெவலில் வந்துட்டு இருக்க. ஏய் என்னடி ஆளே மாறி போயிட்ட, பார்க்க வேற லெவல்ல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா ஆமா, எனக்கு புது பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கான், அவன் ரொம்ப பணக்காரன், எனக்கு வேற லெவல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சு, இனிமே நான் பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு பீலா விட்டுட்டு இருக்க. ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. என்னோட வாழ்க்கையை நினைச்சு நீங்க பொறாமப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் நல்லா இருக்கணும்னு நினைங்க, நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இவளுக்கு என்ன திமிரு, டே கம்முனிரா, இனிமே அவளை பத்தி பேசாதடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருக்க. ஹீரோயினுக்கு பொறாமத்தாங்கள, என்னடா பாக்குற, வாடா ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பின்னாடியே போயிட்டு இருக்க. அவளை பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியான கார்ல ஏறி போயிட்டு இருக்கா. பின்னாடியே இவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்க. கிட்டத்தட்ட ஹீரோவோட ஸ்ட்ரீட் வரைக்கும் வந்துட்டாங்க. இப்போ அந்த இடத்துக்கு வந்த உடனே இவங்களோட காரு பிரேக் டவுன் ஆக இவங்க 2 பேரும் தெருவில் இறங்கி நின்றுட்டு இருக்காங்க. என்னடா ஆச்சு காருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதுக்கப்புறம் இது நவுறாதுன்னு நினைக்கிறேன், இன்னையோட நம்ம நடு ரோட்ல நிற்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதே தெருவை கிராஸ் பண்ணி தான் ஹீரோவோட காரும் போயிட்டு இருக்கு. இப்போ ஹீரோ ஹீரோயினை பார்க்குறான். இவன் நம்மளோட செக்ரட்டரி ஆயிடுச்சு, இவ எங்க என்ன பண்றா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. நம்மளோட தெரு லவ்வர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா பக்கத்துல நிறைய கார்டு இருக்குல்ல அப்படின்னு அசிஸ்டன்ட் கலாய்ச்சிட்டு இருக்க. டே காரை பின்னாடி திருப்படா அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹீரோயினை பார்க்க தான் போறான். இப்போ ஹீரோயின் கிட்ட போன உடனே ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு இருக்க. பாஸ் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என்ன ஒன்றை பார்க்க வந்தேன்னு நினச்சியா, ப்ராஜெக்டில் ஒரு சின்ன தப்பு, அதை நீ சரி பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துடுறான். இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த நைட் டைமில் கூட வேலை வாங்குறான், இவெல்லாம் உருப்படவே மாட்டான் அப்படின்னு ஹீரோவை திட்டிகிட்டு இருக்கா. இவ திட்டுறது எல்லாம் ஹீரோ காதுல விழ, நீ என்ன பேசுறன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, ஒழுங்கா பிளானை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பிளானு நல்லா தானே இருக்கு, இதுல என்ன குறைய கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்க, பிளானை பத்தி சொல்லல, அந்த பிளானை ஆர்கனைஸ் பண்ண போறவங்கள பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. பாஸ் கவலைப்படாதீங்க, எந்த பிரச்சனையும் வராது, நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்னு இவ சொல்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா பிளான்ல பிரச்சனை இல்லை, உன்னோட பிரைவேட் லைஃப்ல தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ அங்க சுத்தி இங்க சுத்தி மறுபடியும் அந்த மேட்ரிக்கே வந்துட்டாரா அப்படின்னு யோசிச்சுட்டு, பாஸ் உண்மையாவே அன்னைக்கு நான் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணல, தண்ணி மட்டும் தான் குடிச்சேன், எப்படி எப்படி ஆனிச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து, சார் ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்காங்களே, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்ல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இங்கே இருக்கணும், எங்கேயும் ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போக, இவ ஹீரோவை பழிச்சு காட்டிட்டு இருக்க. அதை ஹீரோ கரெக்டா பாத்துறான். ஒழுங்கா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோவை கலாய்ச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா. இப்ப இவன் என்ன சொல்றானா, கேர்ள் ஃப்ரெண்டை வீட்லயே வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு மேல மட்டும் ரொம்ப கவலையா இருக்காரு, நம்மளெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் அவளுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, இவங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாம டயரியா இருக்கு, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை,
2 days ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போக, நல்லா ரெஸ்ட் எடு, எங்கேயும் போகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போக, எங்க போறீங்க? இது வரைக்கும் யாரும் என் மேல இவ்வளோ பாசமா இருந்ததில்ல, நீங்க தான் இவ்வளோ கேரிங்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி ரெஸ்ட் எடு அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோ போகும்போது இவ ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, அங்கிள் எங்க போறீங்க? இங்கே கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட காட்டிட்டு இருக்காத. அன்னைக்கு நீ என்ன வேலை பார்த்தன்றது எனக்கு நல்லாவே தெரியும். தண்ணியில ட்ரக்ஸ் கலந்து விட்டல. இந்த மாதிரி கேவலமா யோசிக்கிறத இதோட விட்டுடு, இல்லைன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவளுக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோ ரூமை விட்டு வெளியே வந்த உடனே ஹீரோவோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, உங்களோட செக்ரட்டரி இந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் போயிட்டியா அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. இப்போ அந்த இடத்துக்கு இந்த சூப்பர்வைசர் பொண்ணு தான் வரா. இப்போ அவகிட்ட ஹீரோ என்ன சொல்றானா, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு என்னோட அசிஸ்டன்ட் பொண்ணையே நீ ட்ரெயின் பண்ணு, அவ சின்ன பொண்ணா இருந்தாலும் அவளுக்குள்ள நிறைய டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எப்போதும் நான் தானே பண்ணுவேன், இப்போ இதுக்காக அவகிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, டேலண்டா ஒரு ஆள் வந்தா அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்ல, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, இல்லை எப்போதும் என்ன தானே போடுவீங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. எதுவும் பேசாத, சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு சொல்ல, அவளுக்கு ஹீரோயின் மேல பர்சனலா கோவம் வந்துட்டு இருக்கு. இப்போ அப்படியே கட் பண்ணா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான் காட்டுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்காரி வந்து ட்ரிங்க்ஸில் எதையோ கலந்து வச்சுட்டு போக, அந்த கான்ஃபரன்ஸில் பேச போகிறது இந்த சூப்பர்வைசர் பொண்ணு தான். இப்போ அந்த பொண்ணு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் என்ன சொல்கிறானா, மேடம் நீங்கள் இதை பேசக்கூடாது, இதில் உள்ள மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் எத்தனை வருஷமா இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா, எனக்கே நீ சொல்லி கொடுக்குறியா, எனக்கு என்ன தோணுது நான் அதை தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கோவமா உட்காந்துட்டு இருக்க. இவ கோவமா இருக்கதை பார்த்த உடனே, இங்க பாருங்க சிஸ்டர், நம்ம எல்லாரும் ஒன்னா வேலை பார்க்குறோம், நமக்குள்ள எதுக்கு சண்டை, உங்களுக்கு தண்ணி தாகமா இருக்கா, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்டு எதையோ கலந்து வச்சாலே அந்த தண்ணியை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வந்துடுறான். இப்ப ஹீரோ பார்த்தவொன்னே ஹீரோயின் ஹீரோ கிட்ட தான் ஓடி போறா. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, கவலைப்படாதீங்க பாஸ், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா வயிறு வலிக்கிற மாதிரி ஆகுது. ஏண்டி இந்த தண்ணியில என்ன தேடி நீ கலந்த, என்ன பழி வாங்குறதுக்காக தானே இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னாச்சு மேடம் உங்களுக்கு, நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாஸ் இவளை நம்பாதீங்க, நான் ஸ்டேஜ்ல ஏறி பேசக்கூடாதுன்னு தான் இவ இப்படி பண்ணிருக்கா, இவ சரியான சூனியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாஸ் சத்தியமா நான் எதையும் பண்ணல அப்படின்னு இவ சொல்றா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, நீ ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போ, இந்த கான்ஃபரன்ஸை எப்படி முடிக்கிறதுன்ற வழியை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு நியாயம் கிடைக்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்போ ஹீரோயினை பார்த்து என்ன சொல்றனா, இந்த கான்ஃபரன்ஸை நீயே பண்ண அப்படின்னு சொல்ல, என்னது நானா, ஐயோ என்னால முடியாதுப்பா, எனக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ தானே இதுக்கு பொறுப்பேத்துட்டு இருந்த, இப்போ உன்னாலதான் பிரச்சனை ஆயிருக்கு, இந்த பிரச்சனை உன்னால ஆணுச்சா ஆகலையோ, இப்போ நீ தான் எல்லாரும் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ உனக்கு நிம்மதியா இருக்கடி அப்படின்னு அவ சண்டைக்கு வந்துட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போ அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பாத்தீங்கன்னா ஒழுங்கா போய் கான்ஃபரன்ஸ்க்கு ரெடி ஆயிட்டு வா அப்படின்னு சொல்ல, இவளுக்கு வேற வழி இல்ல. இப்ப அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. எல்லாரும் கான்ஃபரன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு வந்து, பாஸ் இப்ப என்னோட உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல, நானே பண்ணட்டுமா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா செம கியூட்டா ரெடி ஆயிட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா, டே ஏதாவது பிரச்சனை ஆயிர போகுதுடா, கான்ஃபரன்ஸ்ல அசிங்கப்பட போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் எதுவும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஹீரோயினை பாக்குறாங்க. இவ இவ்வளோ அழகா வந்து நிக்கிறத பார்த்த உடனே ஹீரோ வாயை பழந்துட்டு இருக்க. அதுக்கு மேல ஹீரோவோட ஃப்ரெண்டு, இந்த பொண்ணு என்ன அழகா இருக்கா, ஏண்டா இந்த மாதிரி அழகா இருக்க பொண்ணுங்க உன் கூட வேலை பாக்குறாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குடா அப்படின்னு ஹீரோ போய் சொல்லி விட்டுறான். இது பாய் ஃப்ரெண்டா, பாய் ஃப்ரெண்டு இருந்தா என்ன, இவ்வளோ அழகான பொண்ணு எப்போ வேணாலும் பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு இவன் பார்த்துட்டு இருக்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடி ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறா. பார்த்தா ரொம்ப நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்க, டே இந்த பொண்ணு ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணனதுக்கு அப்புறம் தானே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்க. ஹீரோக்கு பொறாமையா வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த கூட்டத்துல இவளோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவங்க இருக்க ரிப்போர்ட்டருக்கு காசு வேணும்னா என்கிட்ட கேளு, ஆனா அதுக்கு பதிலாக ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த பொண்ணு எல்லாரும் முன்னாடி எந்திரிச்சு, நீங்க உங்களோட பாஸை செடியூஸ் பண்ணதா கேள்விப்பட்டேன், இதெல்லாம் உண்மையா, உங்களோட பாஸை செடியூஸ் பண்ணி தான் இவ்வளோ பெரிய நிலைமைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதுக்காக இப்படி தேவையில்லாம பேசுறீங்க, நான் இங்க வந்தது ப்ராடக்டை பத்தி பேசுறதுக்காக, இந்த மாதிரி கேவலமான ரூமரை பரப்புனதுக்காக கண்டிப்பா நான் உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், ஏன்னா நான் செடியூஸ் பண்ணதுக்கு உங்ககிட்ட எந்த ஒரு எவிடன்ஸுமே இருக்காது, போலீஸை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போயிடுறா. ஹீரோயின் இந்த பிரச்சனையை இப்படி சால்வ் பண்ணதை பார்த்த உடனே ஹீரோட ஃப்ரெண்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு மேல ஹீரோக்கும் இம்ப்ரெஸ்ஸா இருக்கு.
இப்போ இவ அந்த கான்ஃபரன்ஸை முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அங்க உள்ள டீயை குடிச்சிட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்றானா, நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்ல, உண்மையாவா அப்படின்னு இவ்வளோ கேட்டுட்டு இருக்கா. இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, ஹாய், உண்மையாவே நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க என் பாஸோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு கேட்க, ஆமா, என்னை பத்தி எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். பாஸ் உங்களை பத்தி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு, உண்மையாவே நீங்க வேற லெவல் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. சரி, உன்னோட ஃபோன் நம்பர் தெரியா, நம்ம 2 பேரும் வீசாட்ல ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, தாராளமாக ஆட் பண்ணலாமே அப்படின்னு இவன் நம்பரை கொடுக்க போக ஹீரோ ஃபோனை பிடிங்கிடுறான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்பர் கேட்டாங்க, அதான் கொடுக்க போனேன் அப்படின்னு சொல்ல, நம்பர்லாம் தர முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்போ அவனோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, நீ ஏன் என்னோட கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணக்கூடாது, நான் உனக்கு 2 மடங்கு சேலரி அதிகமாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இன்னிலேருந்து அவளுக்கு சேலரி 1 lakh அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இதை கேள்விப்பட்ட உடனே இவ ஷாக் ஆயிட்டு, பாஸ் உண்மையாவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, நீ ஏன் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இந்த பக்கம் ஹீரோயின் உட்காந்து ஹீரோ கூட பேசிட்டு இருக்கா. பாஸ் நீங்க உண்மையாவா சொன்னீங்க, எனக்கு உண்மையாவே 1 லட்சம் சம்பளம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்லிடுறான். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா சந்தோஷத்துல கை கால் புரியாம, பாஸ் நான் உங்களுக்கு டின்னர் பார்ட்டி தரலான் இருக்கேன், என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்க இருந்து தரன்னு இழுத்துட்டு வர, ஹீரோவும் இவ பின்னாடியே வந்துட்டு இருக்கான். இப்ப பார்த்தா ஹீரோயின் ஹீரோவை ஒரு லோக்கல் கடைக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கா. இந்த கடையில நம்ம சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா பாஸ், இந்த கடையில சாப்பாடு சூப்பரா இருக்கும், இங்க தான் நம்ம சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த இடத்துல கறியை காணுமே அப்படின்னு ஹீரோ கேட்குறான். கறியா, இந்தாங்க என் கையில உள்ள கறியை வேணா சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு இவ கையை நீட்டிட்டு இருக்க. போதும் விளையாடுது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசுலேருந்தே உங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணணும்னு கனவு கண்டுட்டு இருந்தேன் தெரியுமா, அது இப்போ நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்க. பார்த்தா சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு, உண்மையாகவே இந்த சாப்பாடு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ சாப்பிட்டுட்டு ஹீரோயினுக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க. 2 பேரும் சாப்பிட்டுட்டு ஜாலியாக சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா போது தலைக்கேறி நான் என்னோட வீட்டுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடிட்டு இருக்க. இவ பண்ணுற கூத்து எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இப்போ இவளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம அங்க இங்கேயும் தள்ளாடிட்டு இருக்க. வந்து தலை, நானே வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கான். இவ்வளவு பாத்தீங்கன்னா, நான் இன்னும் சாப்பிட்டே முடிக்கல, என்ன விடுங்க நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தின்ன வரைக்கும் போதும், வந்து தலடி அப்படின்னு ஹீரோ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ இவளை கூட்டிட்டு வந்தவன இவளை பாத்தீங்கன்னா ஹீரோவை டக்குன்னு பிடிச்சி இழுத்துட்டு, அங்கிள் எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன பார்த்தா உனக்கு அங்கிள் மாதிரியா இருக்கு, எதுக்கு என்ன அங்கிள்னு சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா நீங்க தான் என்னோட அங்கிள் அப்படின்னு சொல்லி இவ போதையில ஹீரோவை பிடிச்சி பெட்ல தள்ளிடுறா. இப்ப இவளை பாத்தீங்கன்னா ஹீரோவோட டையை அவுத்து விட்டுட்டு ஹீரோவை கிஸ் பண்ற மாதிரி போக, அப்படியே கட் பண்ணா அடுத்த நாளதான் காட்டுறாங்க. ஹீரோவை பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு பாத் ட்ரெஸ்ஸோட நின்றுட்டு இருக்க. இவ இப்பதான் தூக்கத்துல இருந்தே முழிக்கிறா. இவ ஹீரோவை பார்த்து, ஐயோ அப்படின்னா நேற்று நைட்டு நம்ம 2 பேருக்கும் நடுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ கிட்ட வந்துடுறான். நம்ம 2 பேருக்கும் நடுல என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, பாஸ் நேற்று நைட்டு நான் எதுவும் வேணும்னு பண்ணல, இது தெரியாம பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கு தான் சொல்றான். என்னடான்னு பார்த்தா ஹீரோயின் கிஸ் பண்ற மாதிரி வந்திருப்பா இல்லையா, அப்படி கிட்ட வந்துட்டு ஹீரோ மேலே வாமிட் பண்ணிட்டு இருக்க. இவன் தான் கத்திக்கிட்டு ஓடி இருப்பான். இப்போ அது எல்லாத்தையும் சொன்னவன, அப்பாடா நல்ல வேலை எதுவுமே நடக்கல அப்படின்னு இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. நேத்து நைட்டு நிறைய குடிச்சிட்ட, எதுவுமே சாப்பிடல, இந்த இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஹீரோ சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்க, அதை சாப்பிடலான்னு பார்த்தா இவளுக்கு வாமிட் வர்ற மாதிரி இருக்கு. இப்ப வேகமா ஓடி போய் வாமிட் எடுத்துட்டு இருக்க. ஹீரோ டக்குன்னு அவனோட போன் எடுத்து பாக்குறான். ஹீரோக்கு ஒரே டவுட், இவ பிரெக்னண்டா இருக்காளோன்னு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனே குறுகுறுன்னு பார்த்துட்டு, லாஸ்ட் மந்த் நீ பீரியட்ஸ் ஆனே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆயிட்டேனே அப்படின்னு இவ போய் சொல்லிட்டு இருக்கா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, நீங்க நினைக்கிறதுல கனவுல கூட நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நேரா வந்துடுறா. எங்க வர்றான்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து உட்காந்துட்டு இருக்கா. நம்மளோட பீரியட்ஸ் வேற வரவே இல்லையே போன மாசம், உண்மையாவே நான் பிரெக்னெண்டா இருக்கேனா அப்படின்னு யோசிச்சுட்டு இவ ஒரு ஃபிளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பாக்குறா. என்னடான்னு பார்த்தா இவளுக்கு குழந்தை பிறக்கிற மாதிரியும் அந்த குழந்தைய ஹீரோ வச்சிட்டு இருக்க. இவ ஆன்லைன் கிளாஸ்ல காலேஜ் படிச்சுட்டு இருக்க மாதிரியே இருக்கு. இப்ப அதை யோசிச்சு பார்த்துட்டு, ஐயோ இப்படி மட்டும் நடக்கவே கூடாது அப்படின்னு இவ பயத்தோட உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நர்ஸ் தான் வராங்க. உங்களோட ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சு வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோனை கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோனோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது, எங்க என்னோட அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க இன்னும் வேலைக்கு வரல, நான் வேற யாரையாவது அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, ஹீரோ இவளை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கதோட தான் இந்த பார்ட் முடியுது. அடுத்த பார்ட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். பாய்.